எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் கணித பாடம் தொடர்பான சில வினாக்களை பார்ப்போம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த விடயங்கள் பொதுவான விடயங்களாகவும் இருக்கும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற விடயங்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை உங்களுக்கு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் கணித பாடத்தில் இடம்பெறுகின்ற வினாக்களுக்கு அமைவாக இங்கும் வினாக்கள் பற்றிய விளக்கம் அளிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் குவியல் ஒன்றில் 424 மாம்பழங்கள் உள்ளன. குவியல் ஒன்றில் 424 மாம்பழங்கள் உள்ளன. சரியா பிள்ளையர்? இதில் 4/3 பங்கு மாம்பழங்களின் எண்ணிக்கை யார்? 4/3 பங்கு மாம்பழங்களின் எண்ணிக்கை யார்? சரியா பிள்ளையர்? ரைட். அப்ப இரண்டாவது பிரச்சனை சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு குவியல், இந்த குவியல்ல 424 மாம்பழங்கள் இருக்கின்றது. இதில 424 மாம்பழங்களில் 424 மாம்பழங்கள்ல 4/3 எத்தனை என்றதுதான் 4/3 என்றது. 424 4/3 எத்தனை என்றதுதான் வினா. பாருங்கள், குவியல் ஒன்றில் 424 மாம்பழங்கள் உள்ளன. இதில் 4/3 பங்கு 424 4/3 என்பதை காண வேண்டும். ரைட். சரியா பிள்ளை? இப்ப சாதாரணமா நாங்கள் வகுப்பிலோ அல்லது வீட்டிலோ ஒரு பொருளையோ அல்லது இனிப்புகளோ பழங்களையோ வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏற்றவாறு அல்லது வகுப்பில் எங்களுடைய நண்பர்களுக்கு ஏற்றவாறு சமமாக பங்கிட்டு சாப்பிடுறோம். அதனை போலதான் இங்க 424 மாம்பழங்களில் மாம்பழங்கள் ஒரு குவியல்ல இருந்தது. இதுல 4/3 எண்ணிக்கை கேட்கப்படுது. 4/3 என்பது இந்த 424 பழங்கள்ல இருந்து நாங்கள் கணக்கிட்டு சொல்ல வேண்டும். சரியா பிள்ளைகள்? ரைட். முதல் நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த 424 4 சம பங்குகள் ஆக்குவோம். சரியா பிள்ளைகள்? 4 சம பங்குகள் ஆக்குகிற போது 4ஆல இந்த 424 வகுக்கிற போது 4/1, அதாவது 4 பங்குகளில் 4ஆக சமமாக பிரிப்பதில் வகுப்பதில் 4 சம பங்குகள் அல்லது 4 குவியல்களாக ஆக்குற போது ஒரு குவியல்ல இடம்பெறுற மாம்பழங்கள் எண்ணிக்கை கிடைக்கும். முதல் நாங்கள் அதை கண்டுபிடிச்சால் பின்பு 4/3 எத்தனை என்பதை கண்டுபிடிக்கலாம். 4/3 பங்குகள் அல்லது 4/3 பகுதிகள் எத்தனை என்பதை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப பார்ப்போம். இந்த 424 என்பதை 424 என்பதை 4ஆல வகுக்கிற போது 4/1 எத்தனை என்று கிடைக்கும். சரியா? பாருங்கள், 4ஆல வகுத்துக் கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் முதல் பிரச்சனமும் வகுத்துத்தான் விடையை பெற்றுக் கொண்டோம். இங்கே 2, அதாவது ஒன்று வகுத்து கொள்ள போறோம். அதுல 4/1 பங்கு எத்தனை என்றது கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு 3ஆல அந்த வந்த விடையை 3ஆல பெருக்குகிற போது 4/3 எத்தனை மாம்பழங்கள் என்றது எங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளையர்? ரைட். பார்த்து கொள்ளுங்க. முதல் இந்த 4க்குள்ள 4 ஒரு முறை. சரியா பிள்ளையர்? சரி, வடிவாக்காவீங்க. இந்த 4க்குள்ள 4 ஒரு முறை. இப்ப என்ன செய்யறோம்? இதை பெருக்கிறோம். 4 4 4ல இருந்து 4 கழிக்கிறோம் 0. சரியா பிள்ளையர்? இப்ப 0 இங்க மிகுதியா வந்தது, 0 பெறுமதியற்றது. ஆகவே 4க்கு அடுத்ததாக இருக்கிற 2 இறக்கிறோம். 2க்குள்ள 4 இல்லை, இடம்பெற சந்தர்ப்பம் இல்லை. ஏன்? இந்த 4 விட இந்த 2 குறைவானது.
ஆகவே இதற்குள்ள சந்தர்ப்பம் இல்லாததால 0 போடுறோம். சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த 4 இந்த 2க்கு 2ஓட இறக்கினால் இப்ப இது இந்த தொகை வந்து 24. எத்தனை பிள்ளைகள்? 24. இந்த 24க்குள்ள எத்தனை 4 இருக்குது? 4ஆம் வாய்ப்பாட சொல்கிற போது எங்களுக்கு அது இலகுவாக தெரியும். சரியா பிள்ளைகள்? பாருங்கோ, 4ஆம் வாய்ப்பாட சொல்கிற போது அது எங்களுக்கு இலகுவாக விளங்கும். சரி, அப்ப 4ஆம் வாய்ப்பாட சொல்லுவாங்க. 1 4 4, 2 4 8, 3 4 12, 4 16, ரைட், 4 5 20, 4 24. அப்ப 24ல 4 வந்து 6 முறை. எத்தனை முறை? 6 முறை. இப்ப நாங்கள் இந்த 24ல 4 6 என்றதை கண்டுபிடிச்சோம். இப்ப என்ன செய்ய போறோம்? 4ஆல இந்த 6ஆல இந்த 4 பெருக்கிறோம். பெருக்கினால் 24. 24ல இருந்து 24 கழிக்கிற போது 0 கிடைக்கும். ரைட். இப்ப நாங்கள் இந்த கண்டுபிடித்த 106 என்றது இந்த குவியல்கள்ல இருந்த மாம்பழங்களில 4ல் 1னுடைய எண்ணிக்கை. 4ல் 1 பங்கினுடைய எண்ணிக்கை தான் 106. ஆனால் எங்களை கேட்டது 4ல் 3 பங்கு எத்தனை மாம்பழங்கள்? 4ல் 3 பங்கு எத்தனை மாம்பழங்கள் என்றதுதான் கேள்வி. ரைட். 4ல் 1 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 4ல் 1 தொகையை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யும்? இந்த 106 என்றது 4ல் 1. இதை 4ல் 3 பங்குகளால பெருக்கிறோம். 3 பங்குகளால பெருக்கிறோம். 3 பங்குகளால பெருக்கிற போது 3 பங்குகளால பெருக்கிற போது பாருங்கோ, 3 பங்குகளால பெருக்கிற போது 3 6 18. 18க்கு 8 போட்டு 1 மிகுதி. 3 0 0. எங்களுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் 18ல் 1 வச்சிருக்கிறோம், அதை 1 போடுறோம். ரைட். 3 1 3. சரியா? பாருங்கள், 106 3ஆல பெருக்கிற போது 318. அப்ப இந்த 424 என்ற எண்ணிக்கையில 4ல் 1 என்றது 106 பழங்களை குறிக்கும். சரியா பிள்ளைகள்? எத்தனை பழங்களை குறிக்கும்? 106 பழங்கள். ஆனால் எங்களை கேட்டது வந்து 4ல் 3 பழங்கள். 4ல் 3 பங்குகள் எத்தனை? சரியா பிள்ளைகள்? அப்ப 4ல் 3 பங்குகள் எத்தனை என்றதை காண்றதற்கு 4ல் 1க்குரிய எண்ணிக்கையை 3ஆல பெருக்கினால் 4ல் 3க்குரிய எண்ணிக்கை கிடைக்கும். 4ல் 3க்குரிய எண்ணிக்கை கிடைக்கும். அப்ப 4ல் 3 என்றது 318 குறிக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப இது வந்து உங்களுக்கு இப்ப நன்றாக விளங்கி இருக்கும். இந்த 2வது பிரசினமும் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப 318 என்றது 424 மாம்பழங்களில 424 மாம்பழங்களில 318 என்றதுதான் 4ல் 3 என்ற பங்குகளுக்குரிய எண்ணிக்கையாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப என்ன செய்தாம்? இந்த 424 மாம்பழங்கள் என்றத 4 பங்குகளாக்குறோம். அதில் ஒன்றினுடைய எண்ணிக்கை 106 என்று எங்களுக்கு கிடைக்கும். சரியா? அந்த 106 வைத்துக்கொண்டு 4ல் 3 பங்குகளை காண்பதற்கு 106 3ஆல பெருக்கிறோம். பெருக்கினால் 318 மாம்பழங்கள் என்கின்ற விடை எங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? சரியா? அப்ப 4ல் 3 424 மாம்பழங்களில 4ல் 3 என்பது 318 மாம்பழங்களை குறிக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த பிரசினமும் உங்களுக்கு நன்றாக
விளங்கி இருக்கு. இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் தினந்தோறும் செய்கிற போது எங்களுக்கு கணிதத்தில தரமைந்து கணிதம், அதாவது புலமை பரிசில் பரீட்சையில இருக்கிற இலகுவான சந்தர்ப்பங்களுக்குரிய பயிற்சியாக தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை நாங்கள் எதிர்கொள்வதற்கு இவை நல்லதொரு சிறந்த பயிற்சியாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? இனி நாங்கள் மூன்றாவது பிரச்சனத்தை பார்ப்போம். இவ்வுருவில் உள்ள செங்கோணங்களின் எண்ணிக்கை யார்? சரியா பிள்ளைகள்? இவ்வுருவில் உள்ள செங்கோணங்களின் எண்ணிக்கை யாது? அப்ப நாங்கள் இங்க முதல் செங்கோணம் என்றது எப்படி அமையும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்க வேணும். உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் இங்கே காட்டுவேன். ரைட்? அப்ப நாங்கள் படிக்கிறோம் இந்த எல் வடிவத்தில் இருக்கிற அடுத்த சந்தர்ப்பம் இப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில இந்த செங்கோணம் என்றது அமைந்து விடும். செங்கோணம் என்றது அமையப்படும். நீங்கள் பெரிய வகுப்பில் பெறுகிற போது சமாந்தர கோடு ஒன்றின செங்குத்தான ஒரு நேர்கோடு என தொடுகை உருகிற போது அல்லது ஊடறுத்து செல்கிற போது இப்படி செங்கோணங்கள் உருவாகும். ரைட்? அப்ப இந்த செங்கோணங்கள் என்றது இந்த வடிவில இருக்கும் என்றதை முதல் ஞாபகப்படுத்தி வச்சிருப்போம். எங்களுக்கு இது எத்தனை பாகையை கொண்டிருக்கும் நான் தெரிந்து வைத்திருக்க வேணும். 90 பாகை. பாகைமானி என்றால் என்ன? அந்த பாகைமானியில் நாங்கள் பாகைகளை எப்படி அளக்கலாம் என்பதையெல்லாம் எங்களுக்கு அடுத்த சந்தர்ப்பம், அதாவது தரம் 6க்கு பின்னான வகுப்புகளில் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு இப்ப தேவைப்படுவது செங்கோணம் என்றால் எப்படி இருக்கும், அதை எப்படி நான் காணலாம். ரைட்? அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா சரி. ரைட்? அப்ப இப்படியாக இந்த வடிவம் வெவ்வேறு தோற்றப்பொலிவு, அதாவது வெவ்வேறு தோற்றப்பொலிவுகள் என்று நான் இங்கு சொல்வது, அதாவது சுழல் முறை, வெவ்வேறு சுழல் அமைப்பு முறையில காணப்படும். என்ன? வெவ்வேறு சுழல் அமைப்பு முறையில காணப்படலாம். வெவ்வேறு சுழல் அமைப்பு முறையில இது காணப்படலாம். அந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு செங்கோணங்கள் என்றதை இனங்காண தெரிய வேணும். அந்த சந்தர்ப்பங்களில செங்கோணம் என்றதை இனங்காண தெரிய வேணும். இப்படி வெவ்வேறான சந்தர்ப்பங்களில செங்கோணங்கள் உருவாக்கப்படும். செங்கோணங்கள் உருவாக்கப்படும். சரியா? ரைட். இவ்வுருவில் உள்ள செங்கோணங்களின் எண்ணிக்கை என்பதற்குரிய படத்தை, உருவத்தை நாங்கள் இப்ப பார்க்கலாம். எதை? உருவத்தை நாங்கள் பிள்ளைகள் பார்த்து கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு நன்றாக தெரிய வேணும் செங்கோணம் என்பதனுடைய வடிவம் என்பது எப்படி இருக்கும். பாருங்கள். ரைட். இதுதான் அந்த வடிவம். இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய செங்கோணங்களுடைய எண்ணிக்கை. ஒரு செவ்வகம் தரப்பட்டிருக்குது. அந்த செவ்வகத்துக்குள்ள 3 நேர்கோடுகளை வைத்துக்கொண்டு இந்த அமைப்பில் ஒரு இந்த அமைப்பு முறையில இது கூறாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு செவ்வக அமைப்பு. இந்த செவ்வக அமைப்புக்குள்ள அந்த செவ்வகத்தை பகுதிகளாக்குவதற்குரிய ஒரு வரைவு அல்லது ஒரு உருவை இங்கு இந்த நேர்கோடுகளால் ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு வடிவம் இங்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்ப இதை வைத்துக்கொண்டு நாங்கள் இதற்குள்ள இருக்கிற செங்கோணங்கள் எத்தனை என்று பார்க்க வேண்டும். இவ்வுருவில் உள்ள இந்த உருவில இருக்கிற செங்கோணங்கள். சரியா பிள்ளைகள்? பார்த்து கொள்ளுங்கோ. 1 முதல் செவ்வகத்தை பார்ப்போம். என்ன? 2 3 4. இது செவ்வகத்தை சார்ந்தது. 4 செங்கோணங்கள். இந்த செவ்வகத்துக்குள்ள இருக்கின்ற இந்த கோடுகளால் ஆக்கப்படுற பாருங்க, இந்த நேர்கோடு, இந்த சமாந்தர கோடு, இது ஒரு செங்குத்து கோடு சந்திக்குது. அப்ப இந்த இடத்தை 2 செங்கோணங்கள் உருவாகும். ரைட்? அப்ப இந்த 2 செங்கோணங்கள் முதல் ஏற்கனவே நாங்கள் பார்த்த 4ஓட இது 2 6. இங்கே இந்த இடத்தில் அமைவது போலவே இங்கேயும் இன்னும் 2 செங்கோணங்கள். அப்ப 6 2 8. ரைட்? அடுத்தபடியாக இந்த இடம் நான் ஏற்கனவே சொன்னது போல டானா வடிவம். ரைட்? அதே போல அடுத்த இந்த வடிவம், இதிலேயும் இங்கே 1 இதிலே 1. அப்போ மொத்தமாக
இந்த இடத்திலே அமையப்பெறுகின்ற செங்கோணங்கள், இந்த உருவிலே அமையப்பெறுகின்ற செங்கோணங்கள் 10. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 செங்கோணங்கள் இதற்குள்ள இருக்கு. அப்ப செங்கோணங்கள் என்றது வெவ்வேறு சந்தர்ப்பங்களில வெவ்வேறு வடிவங்களோடு வெவ்வேறு இணைவுகளோடு கிடைக்கப்பெறுவது. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் செங்கோணம் என்றதை இந்த தள வடிவங்களிலேயோ அல்லது மணிக்கூட்டு முகத்திலேயோ நாங்கள் நிமிடமுள் மணித்தியாலமுள் இவற்றை கொண்டும் நாங்கள் கண்டுபிடித்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப மணிக்கூட்டு முகத்தில இப்ப சாதாரணமா 3 மணியாக இருக்கிற போது 3 மணியாக இருக்கிற போது நாங்கள் அந்த செங்கோணம், அதாவது இது 3 மணி என, இப்போ 3 மணியாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிமிடமுள்ளும் மணித்தியாலமுள்ளும் காட்டுகின்ற ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? செங்கோணமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை இந்த மணிக்கூட்டு முகத்தில் வெவ்வேறு நிலைகளில வெவ்வேறு நேர அமைவுகளில் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுல இருக்கிற இந்த நிமிட முள்ளுக்கும் இந்த மணித்தியால முள்ளுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி அமைவை வைத்துக் கொண்டு நாங்கள் மணிக்கூட்டு முகத்தில ஏனைய செங்கோணங்களாக அமையப்பெறுகின்ற நேரங்களுடைய சந்தர்ப்பங்களை கண்டுபிடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த உருவில இருக்கக்கூடிய செங்கோணங்கள் 10 என்றதை நாங்கள் இப்ப கண்டுபிடித்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப 3 பிரசினங்களை நாங்கள் இப்ப செய்திருக்கிறோம். எத்தனை பிரசினங்கள்? 3 பிரசினங்களை இப்ப பார்த்திருக்கிறோம். 3வது பிரசினம் செங்கோணங்களுடைய எண்ணிக்கையை காண்பது. செங்கோணங்களுடைய எண்ணிக்கையை காண்பது. அப்ப அந்த வகையில செங்கோணங்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் இப்ப என்ன செய்திருக்கிறோம்? கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியானே? ரைட். அப்ப இந்த உருவில இருக்கக்கூடிய செங்கோணங்கள் 10. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த செங்கோண அமைப்பு முறை உங்களுக்கு விளங்கி இருக்கும். நீ அடுத்த பிரசினத்தை நாங்கள் பார்க்கலாம். 4வது பிரசினம். சரியா? பாருங்கள், பொதுவாக நாங்கள் இருக்கிற பிரசினங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில 4வது 1750 கிராம். எத்தனை பிள்ளைகள்? 1750 கிராம். ரைட். 1750 கிராம் என்றதை நாங்கள் இங்க பார்க்கிறோம். 1750 கிராம் தேயிலை, ஏன்னா 1750 கிராம் தேயிலை சம அளவு கொண்ட 14 சரைகளாக கட்டப்பட்டன. 14 சரைகளாக கட்டப்பட்டன. இது சரைகளில் உள்ள தேயிலையின் நிறை யார்? ரைட். அப்ப இங்க 1750 கிராம் தேயிலை இருக்கு. இத 14 சரைகளாக சம அளவு கொண்ட 14 சரைகளாக கட்டப்படுது. இதுல 2 சரைகளுடைய நிறை எவ்வளவு என்றதுதான் கேள்வி. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் இங்க என்ன செய்ய போறோம்னா, முதலில் இந்த 1750 கிராம் என்றதில 14 சரைகளை சம அளவு நிறை கொண்ட, என்ன பிள்ளைகள்? சம அளவு நிறை கொண்ட சரைகளை உருவாக்குற போது ஒரு சரையில எத்தனை கிராம் கிடைக்கும் என்றதை காணுறதுக்கு முதல் இந்த 14ஆல 1750 என்ன செய்ய வேணும்? வகுக்கிற போது ஒரு சரை, என ஒரு சரையில இருக்கக்கூடிய தேயிலையினுடைய அளவு எங்களுக்கு கிடைக்கும். சரியா? அதை வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? அடுத்த இதுக்கு போகலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப பாருங்க, ஒரு சரையினுடைய அளவை நாங்கள் பார்ப்போம். ரைட். பாருங்க, இந்த ஒன்றுக்குள்ள 14 இல்லை. ஆகவே இந்த 17 எத்தனை 14 ஒரு முறை
ஓர் 14 14. இப்போ 17ல் இருந்து 14 கழிக்கிற போது 3 மிகுதி வரும். அதாவது 7ல் இருந்து 4 கழித்தா மிச்சம் 3. சரி, ரைட். இப்போ நாங்கள் இந்த 14 இந்த 3க்குள்ள உள்ளடங்காது. ஆகவே அடுத்த இங்கே இருக்கிற 5 இறக்கிறோம். 35. 35ல் இது 14 வந்து 2 தடவைகள். ஈர் 14, அதாவது ஈர் 4 8, ஈர் 1 2. இப்போ நாங்கள் 35ல் இருந்து 28 கழிக்கிறோம். கழிக்கிற போது 7 மிகுதி வரும். சரி, 7 மிகுதி வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்போ 7ல் 14 அடங்காத காரணத்தால் இந்த பூஜ்ஜியத்தை இறக்கிறோம். 70. 70க்குள்ள 14 5 முறை வரும். 70க்குள்ள 14 5 முறை வரும். 70க்குள்ள 14 பிள்ளைகள் 5 முறை வரும். சரியா? 5 முறை வரும். அதை வச்சு கொண்டு பாருங்க, 5 முறை 5 20. 20க்கு சைவரை போட்டு 2 மிகுதி. 1 5, 5 2 7. அப்போ 70 என்றது 70க்குள்ள 14 என்றது 5 முறை 5 14கள் இந்த 70க்குள்ள இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப பாருங்க 1750 பிள்ளைகள் 1750 கிராம் தேயிலிய பிள்ளைகள் 14 பைக்கெட்டுகள் சிறைகளைத்தான் நீங்க பைக்கெட்டை தான் நீங்க சிறைகள் என்று சொல்லியிருக்கு. 14 சம அளவு கொண்ட சம நிறை கொண்ட பைக்கெட்டுகளாக ஆக்கும்போது ஒரு சிறையில வந்து 125 கிராம் கிடைக்கும். ஒரு சிறையில் எவ்வளவு பிள்ளைகள் கிடைக்கும்? 125 கிராம் தேயிலை இருக்கும். ஆனால் எங்களை இங்க கேட்ட கேள்வி வந்து 2 சிறைகளில் உள்ள தேயிலையின் மொத்த நிறை. இது ஒரு சிறையில இருப்பதுதான். 1750 கிராம 14 பைக்கெட்டுகளுக்கும் சமமாக பங்கிட்டு அல்லது நிறுத்து 14 பைக்கெட்டுகளுக்கும் சமமாக பைக்கெட்டுகளிலேயும் அடைக்கிற போது ஒரு பையில வந்து 125 கிராம் கிடைக்கும் என்றதை நாங்கள் 1750 கிராம 14ஆல வகுக்கிற போது 125 கிராம் கிடைத்தது. அது வந்து ஒரு சிறையில இருக்கக்கூடிய தேயிலையினுடைய அளவு. சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த ஒரு சிறையில இருக்கிறத 2 சிறைகளுக்குமான தொகையாக மாற்ற வேணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறோம்? ஒரு சிறையில 125 கிராம் படி 2 சிறைகளிலையும் இருக்கின்ற தேயிலையினுடைய அளவை காண்பதற்கு இந்த 125, அதாவது ஒரு சிறையில இருக்கக்கூடிய தேயிலையினுடைய அளவாகிய 125 கிராம 2ஆல பெருக்கிறோம். பாருங்கோ, 2 10 10 10க்கு சைவரை போட்டு 1 மிகுதி. சரியா? 2 4 பிள்ளைகள் என்ன? 2 எத்தனை பிள்ளைகள்? 4 4 1 5. சரியா பிள்ளைகள்? 2 2. அப்ப மொத்தம் பாருங்க, இங்க இருக்கிறது 125 கிராம 2ஆல், அதாவது 125 கிராம் என்றது ஒரு சிறையில இருக்கக்கூடிய தேயிலையினுடைய அளவு. அதை 2 சிறைகள்ல இருக்கக்கூடியதுக்குரியதா காண்பதற்கு ஒரு சிறையில இருந்த தேயிலையினுடைய அளவை 2ஆல பெருக்கிவிட்டான். அப்ப 250 கிராம். சரியா பிள்ளைகள்? அப்ப எவ்வளவு பெறுது பிள்ளைகள்? 250 கிராம். சரியா பிள்ளைகள்? திரும்ப ஒரு முறை 1750 கிராம் தேயிலை சம அளவு கொண்ட 14 பைக்கெட்டுகளாக சிறைகளாக, பைக்கெட்டுகள் என்றது இங்க சிறைகள் என்ன, சிறைகளாக அடைக்கப்பட்டது. அப்ப முதல்ல 14 பைக்கெட் என்றா ஒரு பைக்கெட்டிலே எவ்வளவு தேயிலை, எத்தனை கிராம் தேயிலை இருக்கு? 1750 14ஆல வகுக்கிற போது 125 கிராம் கிடைக்கும். அப்ப ஒரு பையில 125 கிராம் தேயிலை. ஒரு பையில 125 கிராம் என்றா 2 பைகள் அல்லது 2 சிறைகள்ல உள்ள தேயிலையின் அளவை காண்பதற்கு 125 கிராம 2ஆல பெருக்கிறோம். 2ஆல பெருக்குகிற போது எங்களுக்கு 250 கிராம் கிடைக்கும். அந்த 250 கிராம் தான் 1750 கிராம் கொண்ட தேயிலையை 14 சிறைகளாக சம அளவு கொண்ட
14 சிறைகளாக ஆக்குகிற போது இரு சிறைகளிலே பொதி செய்யப்படுகின்ற தேயிலையினுடைய அளவாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு இப்ப நன்றாக விளங்கி இருக்கும். இந்த 1750 14ஆல் வகுக்க ஒரு பைக்கேட்டினுடைய நிறை கிடைக்கும். அந்த ஒரு பைக்கேட்டினுடைய நிறைய 2 பெருக்குகிற போது 2 பைக்கேட்டுகளில் இருக்கின்ற தேயிலையினுடைய அளவு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த பிரசினங்களை வடிவா பார்த்துருக்கிறோம். சரியா? பிரசினங்கள் அதாவது எங்களுக்கு நாங்கள் இப்ப தரம் 4 இருந்தாலும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில கேட்கப்படுகின்ற கணித தொடர்பான வினாக்கள் அவை பகுதி 1 இடம்பெறலாம் அல்லது பகுதி 2 15 வினாக்களில் ஒரு வினாவாகவும் இடம்பெறக்கூடும். அந்த வகையில் நாங்கள் இந்த பொதுவாக இடம்பெறக்கூடிய அல்லது பெறக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரி பிள்ளைகள்? மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி மிகுதி பிரச்சனைகளை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.